சன் அசோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மார்ச் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரை, ஞாயிறு தொடங்கி சனிக்கிழமை வரையில் இந்த புதிய மாதத்தில் ஒரு புதிய தகவலோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன். 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. 12 ராசினருக்கு ஒரு மாற்றம் ஏற்பட இருக்கிறது இந்த வாரத்தில். அது நல்ல மாற்றமாகவும் இருக்கலாம், எதிர்மறையான பலன்களாகவும் இருக்கலாம். எதற்காக இந்த பலன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த கிரக சஞ்சாரங்கள் மாறுகின்ற போது நமக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கை எந்த திசையில் செல்லும், நாம் எந்த திசை செல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான், இந்த வழிகாட்டுதல் மட்டும்தான் இந்த பதிவு. இது பெரிய மந்திரமோ மாயமோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும், சரியான பாதையில் நீங்கள் போக வேண்டும். அது எந்த விதமான நிலையாக இருந்தாலும் சரி, சங்கடமான நிலையாக இருந்தாலும், இந்த காலகட்டம் சங்கடமாக இருக்கிறது, இப்போ நிதானமாக போகணும், இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கிறது, நாம் வேகமாக போகலாம், நினைத்ததை சாதிக்க முடியும் என்ற பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அதன் வழியாக செல்வதற்காகத்தான். சரி, இப்போது முதன்மையாக மேஷராசி நேயருக்கு இந்த வாரத்தை பார்க்கின்ற போது, இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை உழைப்பு அதிகரிக்கும், அதே நேரத்தில் அதற்கேற்ற சந்தோஷம் இருக்கும். சில பேருக்கு வெளியூர் பயணம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, பூர்வீக சொத்து விவகாரத்தில் எல்லா வகையிலுமே உங்களுடைய முயற்சிகள் மேலோங்கும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வரையில் 6ஆம் இடமான சத்ரு ஜெயஸ்தானத்தில் சந்திரன். அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகும், வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும், உடல்நிலை சீராகும், வழக்கு சாதகமாகும். இந்த நிலைகள் உங்களுக்கு புதன்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இருக்கிறது. சனிக்கிழமை சப்தமஸ்தானத்தில். அப்போ சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையான நிலைமை இருக்கும், நண்பர்களால் ஆதரவு கிடைக்கும். இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் மிக சாதகமாக உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்தில் தான் சனி பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. இத்தனை ஆண்டுகளும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்த வந்த சனி பகவான் இந்த மாதம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்து வரார். 7.5 சனி தொடங்குகிறது. இதில் ஒரு தகவலை சொல்லியாகணும். சனி பகவான் கர்மக்காரகன். அவருக்குரிய கர்ம வினைக்கேற்ற பலன்களை வழங்கிடக்கூடியவர். அதே நேரத்தில் ஒரு கிரகத்தை மட்டுமே வைத்து நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடாது. மற்ற கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்கள், அவர்களால் நமக்கு எந்த விதமான பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை பார்க்கணும். அப்போ 12ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்தாலும் 2வது சுற்று வருபவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது. 2வது சுற்று என்பது சந்தோஷமான, நிம்மதியான, முன்னேற்றமான பலன்களை கொடுப்பதாகவே இருக்கும். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு போறாரு. மற்ற கிரகங்கள் லாபஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், ராகு, செவ்வாய், சுக்கிரன், இப்படி எல்லா கிரகமே லாபஸ்தானத்தில். இந்த நேரத்தில் எடுக்கின்ற முயற்சிகள், செய்து வருகின்ற தொழில் லாபம், எல்லாவற்றிலும் பணப்புழக்கம், ஒரு நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை எல்லாமும் கிடைப்பதற்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 12ஆம் இடத்து சனி பகவான் என்ன பண்ண விரயம் சொல்லுவாங்க. அந்த விரயம் கூட பார்த்தீங்கன்னா அவர் அமர்கின்ற வீடு குரு பகவானுடைய வீடு. அப்போ சுப செலவுகளாக இருக்கும், வாழ்க்கைக்கு தேவையான விரயங்கள் ஆகும். ஒரு கார் வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பிற்காக செலவு செய்யலாம். இப்படி சுப செலவுகள் ஏற்படும். பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அமோகமான, நன்மையான, யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷபராசி நண்பர்களே, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கீங்க. இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. கடந்த வாரங்களில் ஏற்பட்ட நெருக்கடி, கடந்த மாதங்களில் ஏற்பட்ட நெருக்கடி, கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட நெருக்கடி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு போராட்டமாகவே ரிஷபராசினருக்கு இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது சமீப காலமாக. அதுக்கு என்ன காரணம்னா, 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் கர்மகாரகன், ஜீவனக்காரகன் சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டில், உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தார். அப்போ அங்கே சோதனைகளை ஏற்படுத்துவார். சனி பகவான் எங்கே சஞ்சரிக்கிறாரோ அந்த இடத்திற்கு அவர் கர்மக்காரகன் என்பதன் காரணமாக, ஜீவனக்காரகன் என்பது காரணமாக, தொழில் பார்க்கும் இடத்தில், வேலை பார்க்கும் இடத்தில், உத்தியோகத்தில் பிரச்சனைகளை அதிகரித்திருப்பார். இப்போ அந்த சனி பகவான் இந்த வாரத்தில் 6ஆம் தேதி பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். என்ன அற்புதமான யோகம் தெரியுங்களா? இந்த 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் மிக அற்புதமான, யோகமான காலமாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள், வசதி வாய்ப்புகள், வேலையில் ஒரு நிம்மதி, ஒரு பதவி உயர்வு, எதிர்பார்த்த இடமாற்றம், இவற்றையெல்லாம் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார்.
ஏன்னா சனி பகவான் சஞ்சரிக்கின்ற இடம் பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன், பார்த்தீங்கன்னா மங்களக்காரகனான குரு பகவான் என்னோட வீட்டில். அப்போ ஒரு அற்புதமான நிலை இப்போ தொடங்குகிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு. சரி, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்குள்ள தான் சந்திரன் உச்சம் அடைவார். ஞாயிற்றுக்கிழமை தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. வெளியூர் பயணம் இருக்கும், உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் பார்த்தீங்கன்னா உழைப்பு அதிகரிக்கும், உழைப்பிற்கேற்ற ஆதாயம் இருக்கும். வெளியூர் பயணம் கூட சில பேருக்கு ஏற்படலாம். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை குடும்ப நலனுக்காக, உங்களுடைய சொந்த சௌகரியங்களுக்காக, வாழ்க்கைக்காக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சனிக்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு கிரகத்தை பற்றி பேசணும், சனி பகவானை பற்றி. இப்போ சூரியன் இருக்கார் பாருங்க, உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி. அந்த சூரிய பகவான் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மற்ற கிரகங்களை விட்டுடுங்க, எப்பொழுது 10ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள், வேலைக்காக நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள், உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு, ஒரு வியாபாரம் தொடங்கணும், வியாபாரத்திற்காக அனுமதி கிடைக்கணும், அதெல்லாம் கிடைக்கின்ற காலமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நிலை உங்களுக்கு இருக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் செவ்வாய்க்கிழமை தொடங்கி சாதகமாக இருக்கிறது. இதுவரையில் பார்த்தீங்கன்னா செலவு 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 என்ற இந்த நிலையினை சுக்கிரனுடைய 10ஆம் இடத்தில் சஞ்சரித்த காரணத்தினால் இருந்த நிலை இப்பொழுது மாறி ஒரு மனசில் நிம்மதி. சுக்கிரனும் சனி பகவானும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார்கள் மீனராசிக்குள். சுக்கிரன் உச்சமடைய போகிறார். அப்போ குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். புதிய சொத்து வாங்கலாம், ஆடை ஆபரணம் வாங்கலாம், புதிய வாகனம் வாங்க முடியும். லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறாங்க, நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்க முடியும். இதான் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கு. எல்லா வகையிலும் இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான காலகட்டத்திலிருந்து வெளியே வர போறீங்க. என்னன்னா, இந்த கர்மக்காரகன், ஜீவனக்காரகன், ஆயுள்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தவர் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி 9ஆம் இடத்தை விட்டு 10ஆம் இடத்திற்கு ஜீவனஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கப் போகிறார். ஜீவனக்காரகன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். இங்கே என்னன்னா, எங்கே ஒரு நேர்மையான விஷயம் இருக்கும், எங்கே எதிர்மறையான பலன்கள் கிடைக்கணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நியாயமாக நேர்மையாக இருந்துவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. சுய தொழில் செய்து வருபவர்களும் அதிகபட்சமாக ஆசைப்படாமல் தவறுகளில் ஈடுபடாமல் இருந்தால் உங்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. கர்மக்காரர்கள் சனி பகவான் அதிகபட்சமாக தண்டனைகளை வழங்கிடக்கூடிய ஒரு கிரகம் சனி கிரகம், மற்ற கிரகங்களை விட. அப்போ இந்த சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகின்ற போது செய்து வருகின்ற தொழிலில், பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் நிச்சயமாக ஏதாகிலும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி மனசங்கடங்களை உண்டாக்குவார். என்ன, கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் மெமோ வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் இடமாற்றத்தையும் சந்திச்சிருக்காங்க, சில பேர் சஸ்பெண்ட் கூட ஆயிருக்காங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவர்கள். வியாபாரிகளும் நிறைய சங்கடப்பட்டிருக்காங்க, எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கல, வியாபாரத்தில் மந்தம், திடீரென்று ஒரு சறுக்கல், எங்கேயோ ஒரு விபத்து, ஏதோ ஒரு சிக்கல், அப்போ அப்படியே ஸ்தம்பிச்சு போன நிலை எல்லாம் இருந்தது. இப்போ அந்த நிலையை மிதுன ராசினரான உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா சனி பகவான் எங்கே சஞ்சரிக்கிறாரோ அந்த இடத்திற்குரிய பலன்களை அவர் நிச்சயமாக அளிப்பார். அவருடைய பார்வைகளும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும். அப்போ நிறையவே நீங்கள் சோதனைகளை சந்திக்க வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்கும். எப்பொழுது ஒரு பிரச்சனை வருகிறதோ அந்த நேரத்தில் அந்த கிரகத்தை பற்றி கொள்வது என்பது நமக்கு நன்மையை ஏற்படுத்தும். அப்போ நீங்கள் பற்றி கொள்ள வேண்டிய ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பாதங்கள். பிறகு விரிவாக சொல்கிறேன், உங்களுக்கு தொலைபேசி தொடர்பு போடுங்க, விரிவாக சொல்கிறேன். இந்த நேரத்தில் 9ஆம் இடத்தை விட்டு 10ஆம் இடத்துக்கு போகிறாரு சனி பகவான். சரி, அதே நேரத்தில் ஒரு கிரகத்தை மட்டுமே வைத்து பேசி கொண்டு இருக்கக்கூடாது. நமக்கு 9 கிரகங்கள் இருக்கிறார்கள். 9 கிரகங்களுக்கும் தனித்தனி காரகங்கள் இருக்கிறது. அவருடைய பலன்களை சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப வழங்கி கொண்டிருப்பார்கள். நம்ம ஒரு கிரகத்தை மட்டும்தான் வச்சு பேசியிருக்கோம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் 9ஆம் இடத்துல, செவ்வாய் 9ஆம் இடத்துல, ராகு 9ஆம் இடத்துல, பாக்கியஸ்தானத்தில். அப்போ ஏதாகிலும் ஒரு வழியில் நீங்கள் நேர்மையாக செயல்பட்டால், பயம் இல்லாமல் செயல்பட்டால், முயற்சியை எடுத்துக்கொண்டால் இறை அருளும் பெரியவருடைய உதவியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் அதை உங்களால் சமாளிக்க முடியும். இது ஒரு அற்புதமான தகவல், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் சொல்கிறேன்.
என்னதான் சனி 10ஆம் இடத்துக்கு வரட்டும், மற்ற கிரகங்கள் வேறு நிலையில் சஞ்சரிக்கட்டும், ஞான மோட்சக்காரங்களான கேது பகவான் கிரகங்களில் 9 கிரகங்களில் அதிகபட்சமான வலிமை உடைய ஒரு கிரகம்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் தான். கெடுப்பதிலும் அவரை போல் எவரும் இல்லை, கொடுப்பதிலும் அவரை போல் எவரும் இல்லை. அந்த கேது பகவான் 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை உங்களுக்கு அவர் சகாயஸ்தானத்தில் தான் சஞ்சரிப்பார். அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் வரட்டும், எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும். அந்த தைரியம், தன்னம்பிக்கை, வேகமாக செயல்படக்கூடிய நிலை எல்லாம் உங்களுக்கு இருக்கு. அப்போ உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ஒரு கிரகம்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான், ஞானமோட்சக்காரகன். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் உறுதியாக கிடையாது. அதே நேரத்தில் சுக்கிரன் செவ்வாய்க்கிழமை தொடங்கி 10ஆம் இடத்துக்கு போறார். கொஞ்சம் ஆடம்பர செலவு, கேளிக்கை செலவு, எதிர்ப்பாளினருக்காக செலவு, இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். வேற சிந்தனைகளுக்கு இந்த நேரத்தில் இடம் கொடுக்க வேண்டாம். குடும்பத்தினுடைய ஆலோசனை உங்களுக்கு பயன் தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நன்மையான நாளாக இருக்கும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் எடுக்கின்ற முயற்சிகள் சாதகமாகும், வெற்றியாகும். எல்லா விதமான முயற்சிகளும் புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை உழைப்பு அதிகரிக்கும். உழைப்பிற்கேற்ற ஆதாயமும் சந்தோஷம் கிடைக்கும். சனிக்கிழமை குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும், பிள்ளைகள் மீது அக்கறை அதிகரிக்கும். பொதுவாக ஒரு கிரகத்தை வைத்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாரம் ஒரு சாதகமான வாரம். சனீஸ்வர வழிபாடு மிக மிக அவசியம் உங்களுக்கு. விநாயகரை வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். கடகராசி நண்பர்களே, ஒரு நல்ல காலம் பிறக்குதுங்க. நல்ல காலம் பிறக்குது. ரொம்ப சந்தோஷமாக தான் பேசுகிறேன் இப்போ. ஏன்னா இவ்வளோ நாளும் உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப எனக்கு சங்கடம் இருந்துச்சு. என்னடா சூரியன் போய் 8ல் இருக்காரு, செவ்வாய் 8ல் இருக்காரு, ராகு 8ல் இருக்காரு, இவர் போய் நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்கிறாருன்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ ஒரு அற்புதமான தகவலுங்க. சனி பகவான் கொடுப்பதை போல் எவராலும் கொடுக்க முடியாது. சனி பகவான் தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. ஒரு அற்புதமான தகவலை உங்களுக்கு சொல்லியே ஆகணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருப்பு முனையினை ஏற்படுத்தும். 30 ஆண்டுகள் வாழ்ந்தவரும் கிடையாது, 30 ஆண்டுகள் தாழ்ந்தவரும் கிடையாது. அப்போ எதை வச்சு தீர்மானிக்கிறதுன்னு அந்த 7.5 சனியெல்லாம் கிடையாது. ராசிக்குள் சனி சஞ்சரிப்பதை வைத்து கிடையாது. 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டம் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடும். ஒரு வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ, சொந்த இடம், சொந்த வீடு, சொந்த வாகனம், சேமிப்பு, பிள்ளைகள், அவளுடைய திருமணம், இப்படி அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுத்திடக்கூடிய நிலையினை 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த அஷ்டம சனி என்று 2.5 வருஷம் படாத பாடுபட்டிருப்பீங்க. சில பேர் மருத்துவமனைக்கு போயிட்டு இருப்பீங்க, சில பேர் கடன்கார தொல்லைக்காலாகி இருப்பீங்க, சில பேர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க வழக்கு சம்பந்தமா. எல்லா வகையிலும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு பிரைட்டான ஒரு விஷயம், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு, அது மங்களக்காரனான குரு பகவானுடைய வீட்டிற்கு சனி பகவான் போறார். ரொம்ப அற்புதமான பலன்கள் இந்த காலகட்டம். எப்படின்னா அவர் 9ஆம் இடம் சஞ்சரிக்கிறாரு. எப்பொழுதுமே சனி பகவான் பார்வை கொடியதுன்னு சொல்லுவோம். அவர் பார்க்கின்ற இடங்கள் நிச்சயமாக பாதிக்கப்படும். சனி பகவான் பார்வை நிச்சயமாக சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டுமே 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இல்லை தெரிஞ்செல்லாம் கேட்டுங்க. எல்லாத்தையும் போயிட்டு 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற போது அந்த இடங்களுக்கும் யோக பலன்களை கொடுப்பார். தைரியம், வேகம், வீரியம், விவேகம், இல்லைங்களா, உடல்நிலை சீராகுதல், வழக்கு வெற்றி அடைவதல், நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது, பகைமை இல்லாமல் இருப்பது, எதிர்பார்த்த வருமானம் வருவது, சந்தோஷமாக வாழ்வது, நிம்மதியாக வாழ்வது, இப்படி எல்லா விதமான அம்சங்களையும் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் கொடுப்பார். இது உங்களுக்கு யோகம் தானே. மற்ற கிரகங்கள், எந்த கிரகங்கள் எங்கே வேணா சஞ்சரித்து போடும். அடுத்து ஒரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம். இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை பாக்கியஸ்தானத்துக்கு வரார். பொதுவாக பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிற உச்சமாக வர சஞ்சரிக்க போகிறார். தன்னிடம் இருப்பதை பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை இருக்கும். எப்படிங்க, நம்ம கையில் பணம் இருந்தால் தான் மற்றவங்க உதவி செய்ய முடியும். உதவி செய்யக்கூடிய அளவிற்கு, தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை இருக்கும். அந்த நிலையில் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போறார். அதனால 8ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு, செவ்வாய் 8ல் இருக்காரு, ராகு 8ல் இருக்காரு. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.
புதன் வக்ரமாக இருக்காரு, குரு வக்ரமாக இருக்கார். அவரை விட்டுடுங்க. சனி நல்லா இருக்காரு, சுக்கிரன் நல்லா இருக்காரு. நிச்சயமா வாழ்க்கைக்கு ஒரு புதிய பாதை தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசிநாதன் ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ராசிக்குள்ளாகவே சந்தோஷமா இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு நிம்மதியா இருப்பீங்க, தெளிவா இருப்பீங்க. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கையில் பணப்புழக்கம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். வெள்ளிக்கிழமை தான் சனி பயிற்சி. எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். சனிக்கிழமை சந்தோஷமான நாளாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷமான வாரம். சனி பகவானை வணங்கிவிட்டு வாருங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். சிம்ம ராசி நண்பர்களே, எந்த நிலையிலும் எதற்காகவும் சோர்வடையாதவர்கள் நீங்கள். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். இந்த 1000 யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் போல் என்று உலாவிடக்கூடியவர்கள் நீங்கள் என்பதால் எல்லா சங்கடங்களையும் சமாளித்திடக்கூடிய சக்தி இருக்கும். இப்போ ஏன் இந்த தகவலை சொல்லணும் உங்களுக்காக நான்? என்னென்னா, இவ்வளோ நாள் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியையும் பார்த்து வந்த சனி பகவான் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். இந்த அஷ்டம சனி என்பது மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பது பொதுவான விதி. அப்போ 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்ப்பார், 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்ப்பார், 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பார். இப்படி நெருக்கடிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திடக்கூடிய நிலை 8ஆம் இடம் சஞ்சரிக்கின்ற சனி பகவானுக்கு உண்டு. 8ஆம் இடம் வந்து அஷ்டமஸ்தானம். ஆயுள்காரகன் போய் அஷ்டமம் அடைகிறார். இப்போ 7.5 சனி ஆண்டு காலத்தில் 7.5 ஆண்டு காலத்தில் ஒரு ஜாதகருக்கு எந்த விதமான சங்கடமான நெருக்கடியான பலன்களை கொடுப்பாரோ சனி பகவான், அந்த ஒட்டுமொத்த 7.5 ஆண்டு கால நெருக்கடிகளை இந்த 2.5 ஆண்டுகளில் அஷ்டம சனி காலத்தில் கொடுத்து விடுவார். ஆனால் ஒரு சிறப்பு என்னன்னா, அவர் சஞ்சரிக்கின்ற இடம் குரு பகவானுடைய வீடு, நட்பாகவே சஞ்சரிக்கிறார். அதற்கு மேலாக ஒரு தகவல் என்னன்னா, அவர் சஞ்சாரம் ஆரம்பித்த ஒரு வாரத்தில் அஸ்தமனம் ஆகிறார். அடுத்து ஒரு 4 மாதம் வக்கிரம் ஆவார். அது பிறகு குரு பார்வையே சனி பகவானுக்கு கிடைக்கும். அதனால் அஷ்டம சனி பயப்பட வேண்டிய அவசியம் சிம்ம ராசினரான உங்களுக்கு தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் கணக்கு வழக்கு போட்டு சில எழுதி வச்சிருக்கேன். என்னுடைய புத்தகங்களை படித்து பாருங்கள், அந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? ஆனால் பயப்பட வேண்டிய பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் நட்பு வட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், தவறான நபர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தோடு ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை இருக்கும். அனுசரித்து செல்பவர்களுக்கு இந்த காலம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அனுசரணை அனுசரணை அனுசரணை, புரியுங்களா? சரணாகதி தான். அது நீங்கள் அடைச்சிட்டிங்கன்னா குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது, நிம்மதி இருக்கும். பிள்ளைகளோடு ஒரு அனுசரணையாக இருக்கணும். பூர்வீக சொத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சூரியன் 7ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார், உங்கள் ராசிநாதன். அவர் அங்கே சஞ்சரிக்கிற போது கூட ராகு இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, எல்லாமே இருக்காங்க. பாக்கியாதிபதி செவ்வாய் அங்கே இருக்கார். அதே நேரத்தில் அந்த சூரியனுடைய சஞ்சாரம் உங்கள் ராசி கிடைக்குது. ராசிக்குள் கேது பகவான் ஞான மோட்சக்காரன் சஞ்சரியம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு புதிய பாடங்களை நீங்கள் படித்திடக்கூடிய நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கு. யார் நண்பர்கள், யார் கெட்டவர்கள், யார் நல்லவர்கள், எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வாழக்கூடிய நிலையினை ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே நேரத்தில் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரிய பகவான் என்ன பண்ணுவார்னா, ஒரு வேலையில் இருக்கீங்களா, ஒரு இடத்துக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு வீட்டில் வசிச்சிட்டிங்களா, இன்னொரு வீட்டிற்கு போகக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். இல்லை ஒரு ஊரில் வாசம் பண்ணிட்டீங்களா, இன்னொரு ஊருக்கு போய் வாசம் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும். இதையெல்லாம் ஒரு மாற்றத்தை 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு, உங்கள் ராசிநாதன். அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னா, கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக ஒரு எதிர்ப்பாளினரால் ஈர்ப்பு ஏற்பட்டு சங்கடங்களுக்கு ஆளாகி நெருக்கடியில் சந்தித்து வந்த உங்களுக்கு, மனம் தடுமாறிய குழப்பமடைந்த உங்களுக்கு, இப்போ சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வராரு, உச்சமாக போறார். அப்போ அந்த காதல் விவகாரங்கள், கேளிக்கை விவகாரங்கள், சில தவறானவர்களை நம்பி சென்று கொஞ்சம் சங்கடங்களை அனுபவித்த நிலைமையெல்லாம் மாற்றம் பெற ஆரம்பிக்கும். இதுவே ஒரு நல்ல மாற்றம் தான் உங்களுக்கு. இருந்தாலும் உழைப்பில் கவனமாக இருங்கள், உடல் நலனில் கவனமாக இருங்கள். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான், புரியுங்களா, இருக்க வேண்டிய காலகட்டம் இது. சனி பகவானை வணங்கி வாருங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய சந்திரனுடைய சஞ்சாரம் பார்க்கின்ற போது, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் வெளியூர் பயணம் இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை இல்லை விரைய செலவுகள் ஏற்படலாம். இல்லை உங்களுக்கு சந்தோஷம் கூடுதலாக கிடைக்க ஆரம்பிக்கும்.
இந்த 3 விஷயங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரை நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்தேறும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நிம்மதியான நிலை உங்களுக்கு இருக்கும். சந்திரனுடைய சஞ்சாரமே நிறைய பேருக்கு சங்கடங்களை போக்குவதாக இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் உண்டு. அப்படி பார்க்கின்ற போது சந்திரன் 2.25 நாளில் ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு போவார். அப்ப என்னதான் 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணாலும் இந்த 2.25 நாளில் அந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற சந்திரன் அந்த இடத்திற்குரிய பலனை கொடுப்பார். அப்போ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி மற்ற 6 நாட்களுமே உங்களுக்கு முன்னேற்றமான, யோகமான, நன்மையான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கும். சனி பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் ஒரு முறை திருநள்ளார் சென்று வணங்கிவிட்டு வாருங்கள். குரு சனி இணைவு, குருடைய வீட்டில் தான் சனி பகவான் போறாரு. திருவிடை மருதூர் போயிட்டு மகாலிங்கேஸ்வரர் வழங்கிட்டு வாங்க, சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னி ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? தொடர்ந்து வந்த யோக பலன்கள் தொடருமா, இல்லை சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குமா? கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள்? ஏன்னா வாரம் வாரம் நம்ம ஏன் பேசிட்டு இருக்கோம்னா, இந்த சந்திரனுடைய சஞ்சாரம் 2.25 நாள் தான் ஒரு வீட்டில். அவர் மாறுகின்ற போது பலன்கள் மாறிக்கிட்டு இருக்கும். அதே போல் இந்த வாரத்தில் சுக்கிரன் இங்கே இருக்கலாம், அடுத்த வாரம் சுக்கிரன் வேறு இடத்துக்கு போகலாம். மாத கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள் அந்த பயிற்சியாகக்கூடிய நிலை இருக்கும். அந்த பயிற்சிகளின் போது நமக்கு பலன்கள் வித்தியாசப்படும். அதுக்காக தான் இந்த பலன்களை தெரிஞ்சுக்கிறோம். சரி, முதல்ல சந்திரனுடைய சஞ்சாரம் ஞாயிற்றுக்கிழமை லாபஸ்தானத்தில், லாபாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஒரு விஷயம் இங்கே என்னன்னா, உங்களுக்கு சந்திரன் லாபாதிபதி, மனக்காரகன் சந்திரன் உங்களுக்கு லாபாதிபதி. அப்போது புதன் நீங்கள் அதிபதி. அப்போது ஒரு தெளிவான திட்டமிட்டு செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். சில முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதை மாற்றிக்க மாட்டீங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு யோகமாக இருக்கும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் விரயஸ்தானத்தில் சந்திரன் சிம்ம ராசிக்குள்ளாக கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கும். நீங்கள் போடுகின்ற கணக்கு தவறாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாகும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஜென்ம ராசிக்குள் சந்திரன். உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும், எண்ணங்கள் நிறைவேறும். சனிக்கிழமை 2ஆம் இடத்துல ஒரு யோகமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும். பொதுவாக இந்த நேரத்தில், இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் இடையில் செலவுகளையும் விரயத்தையும் ஏற்படுத்துவதாக இருந்தாலும் யோகத்தை கொடுப்பதாக இருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் 6ஆம் இடத்துல, ராகு 6ஆம் இடத்துல, செவ்வாய் 6ஆம் இடத்துல, இந்த வலிமையான 3 கிரகங்கள் சூரியன், செவ்வாய், ராகு. ஒரு அரசியல்வாதிகளுக்கு ஒரு வலிமை வர வேண்டும் என்றால் சூரியன், செவ்வாய், ராகு, சனி, குரு போன்ற கிரகங்கள் வலிமையாக சஞ்சரிக்க வேண்டும். அப்ப இந்த நேரத்தில் ஒரு 3 வலிமை மிக்க கிரகங்கள் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் கன்னி ராசினருக்கு மிக அதிகபட்சமான வலிமை, தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், வேகம் எல்லாமே இருக்கும். நான் சொல்றது நீ கேட்டு போன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அலட்சியமான பேச்சு கூட வெளியே வரும். அந்த அளவிற்கு அவர்களை பேச வைப்பது எதுவென்றால் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு, 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன், 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாய், தைரிய வேரிக்காரன் செவ்வாய். எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஆனால் ஒரு சின்ன பிரேக் இங்கே என்ன ஆகுது? நேற்று வரையில் 2.5 ஆண்டுகளாக 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான், 6ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் இப்போ 7ஆம் இடத்துக்கு போறார். இந்த 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம், நட்பு ஸ்தானம். அப்போ 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலம் கண்டக சனி காலம் சொல்லுவோம். அப்போ சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்ப்பார் சனி பகவான். ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிப்பதும் ஒன்றுதான், 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் ஒன்றுதான். அப்போ இந்த நேரத்தில் கர்மக்காரகனான சனி பகவான் நீங்கள் போட்டு வைத்திருக்கின்ற கணக்குகளை கொஞ்சம் மாற்றம் செய்வார். உங்களுடைய கர்ம வினை என்னவென்று அவருக்குத்தான் தெரியும். புரியுதுங்களா? அப்போ நன்றாக பழகி வந்த நண்பர்களையும் வேற்றுமைப்படுத்துவார், இணைந்திருந்தவர்களையும் ஒரு சிதற வைப்பார். புரியுதுங்களா? ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு வரீங்க, அங்கே ஒரு சிக்கலை ஏற்படுத்துவார். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கூட ஒரு பிரச்சனை ஏற்படலாம். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க இதை. அப்போ இந்த நேரத்தில் நான் வீம்பு பிடிச்ச வச்சிங்களேன், ரொம்ப வேகமானதை வச்சிங்களேன், நீங்க உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது. ஏன்னா வலிமை மிக்க கிரகம் சனி. சனி பகவான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது, சனி பகவான் தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. சனி 7ஆம் இடத்துல அமர ஆரம்பிச்சிட்டாரு. அங்கிருந்து ராசியை பார்க்க போறாரு. எல்லா இடத்துலையும் குளறுபடி ஏற்படுத்துவார். நன்றாக பழகி வந்தவர்களையும் கொஞ்சம் உடைப்பார்.
அப்போ நான் இன்னும் வீம்பு பிடிச்சிட்டு இருப்பேன், நான் இப்படித்தான் இருப்பேன் நீங்கள் நினைச்சீங்கன்னா அங்கே நீங்கள் தோத்துருவீங்க. ஒரு நிலை உங்களை வேண்டுமென்றால் பாதுகாக்கலாம் தவிர உங்களுடைய கொள்கைகளோ லட்சியங்களோ பாதுகாக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான், ராகு 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான். புரியுதுங்களா? செவ்வாய் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் யோகம்தான். ஏன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி சகாய ஸ்தானாதிபதி செவ்வாய், அவர் 6ல் போய் உட்கார்றாரு. தைரியம் வரும், உங்களுக்கு வேகம் இருக்கும். சூரியன் 6ல் உட்கார்றாரு, ராஜகிரகம், ரொம்ப வேகமா செயல்படுங்க, வார்த்தை நெருப்பா இருக்கும். ராகு யோகக்காரகம் போகக்காரகம், அவர் 6ஆம் இடத்துல. புரியுங்களா? எல்லாமே இருக்குங்க. ஆனால் தன்னடக்கமும் சரணாகதியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டும். இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களால் நகர முடியும். இந்த நிலை உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்தில் சந்திரன் சாதகமாக இருக்கிறார். இந்த நேரத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி வரார். செவ்வாய்க்கிழமை 7ஆம் இடத்திற்கு உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். சனி பகவான் வெள்ளிக்கிழமை 7ஆம் இடத்துக்கு வரார். இப்போ என்ன நடக்க போகுது? இப்போ இந்த குளறுபடி எல்லாம் எங்கே வரும்னா, யாருடைய பேச்சையாக கேட்டுட்டு நீங்க தப்பா செயல்பட ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் எதிர்ப்பாளினர் விஷயத்தில் கூட கவனமா இருங்க. அரசியல்வாதியாக இருந்தால் அங்கே போய் சிக்கல்ல மாட்டிவிங்க. எதிர்ப்பாளினர் விஷயத்தில் கவனமா இருங்க. ஒரு முறை திருவிடைமருதூர் போயிட்டு வாங்க. என்ன காரணம்னா, குருவுடைய வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அதற்குரிய பரிகார ஸ்தலம் பார்த்தீங்கன்னா திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் மட்டும்தான். போயிட்டு வாங்க, நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். துலாம் ராசி நண்பர்களே, உங்களுக்காக பேசுகின்ற போது ஒரு பெரிய சந்தோஷம் வருதுங்க. இப்போ என்ன இவர்களுக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், எல்லா கிரகங்களுமே எதிராக இருக்க, ஒரு நிம்மதியான நிலை இல்லையே துலாம் ராசிக்கு. ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே இருக்க. இப்போதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாக போகுது, ஒரு புதிய பாதை தெரிய போகுது. இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல ஒரு நிலைமை மாறப்போகுது. இங்கே என்னென்னா, துலாம் ராசியில் 1 கோடி பேர் பிறந்திருப்பீங்க, இல்லை ஒரு 50 லட்சம் பேர் பிறந்திருப்பீங்கன்னு வச்சுங்களேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் கிடைப்பதில்லை. ஏன்னா சனி பகவான் கர்மக்காரகன். நீங்கள் எந்த பாவ புண்ணியங்கள் செய்திருக்கிறீர்களோ, உங்களுடைய கர்ம வினை எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கேற்ற பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் சின்ன உதாரணம் சொல்லுவேன். அது கலைஞராகட்டும், புரட்சி தலைவர் அம்மாவாகட்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், அவர்கள் பிறந்த நேரத்தில் குறைந்தபட்சம் ஒரு 5000 பேர் பிறந்திருப்பாங்க. அவர்களுக்கு கிடைத்த யோகம் மற்றவர்களுக்கு கிடைத்திருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்போ நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்ற பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும். அதை நீ மனசில் வச்சுக்கணும். சரி, ஏன் இந்த கர்ம வினையை பற்றி பேசுறேன்னா, இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து கடந்த 2.5 ஆண்டுகளாக கடுமையான நெருக்கடிகளை உங்களுக்கு வழங்கி வந்த சனி பகவான், பூர்வ புண்ணியாதிபதியும் சனி பகவான் தான், உங்களுக்கு சுகாதிபதியும் அவர் தான். அப்போ நிறையவே போராட்டங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க. இப்போ அந்த சனி பகவான் அவருக்கு நட்பு வீடான குரு பகவானுடைய வீட்டில் ருண ரோக சத்ரு ஜெயஸ்தானமான 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போறார். அப்ப என்னன்னா, இத்தனை நாட்களும் ஏற்பட்ட நெருக்கடிகள், பிரச்சனைகள், வம்புகள், வழக்குகள், போராட்டங்கள் என்ற இந்த நிலையெல்லாம் இனி மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். முதலில் என்னன்னா, உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். தொழிலில் ஏற்பட்ட போட்டி, பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். வம்பு வழக்குகளில் நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு ஒரு நிம்மதியான நிலை ஏற்படும். வழக்குகள் சாதகமாகும். அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, வழக்குகள் வெற்றியாகும். புரியுதுங்களா? இப்போ 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் ஒரு யோக காலமாக உங்களுக்கு இருக்க போகிறது. இப்போ இத்தனை நாட்களும் எப்படி வாழ்ந்துட்டு வந்தீங்க? அதுக்கு என்ன அடிப்படை காரணமாக இருந்து பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ஞான மோட்சக்காரனான கேது பகவான். அவர் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு தேவை இருக்கு இல்லையா வாழ்க்கைக்கு, அந்த தேவைகளை நிறைவேற்றி வந்தார். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற கேது பகவான் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி வந்தார். தேவைக்கேற்ற பண வசதிகளை வழங்கி வந்தார். இத்தனை நாட்கள் வாழ்ந்துட்டு வந்தீங்க. இனியும் நவம்பர் மாதம் வரையில் 11ஆம் இடத்தில் தான் கேது இருப்பார். அதே போல் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு சனி பகவான் இன்னும் 2.5 ஆண்டுகள் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்திருப்பார். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகுது இந்த வாரத்தில். புரியுங்களா? அதே நேரத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா, அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான இடத்துக்கு வராரு. 6ஆம் இடத்துக்கு உச்சமடைய போகிறார். அப்போ வாழ்க்கை துணையால் ஒரு சந்தோஷம், நிம்மதி, குடும்பத்தில் ஒரு நிம்மதி, ஒரு புதிய வாகனம் வாங்கிறது, ஒரு நவீன பொருட்கள் வாங்கிறது போன்ற நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கு. சூரியன் 5ஆம் இடத்துல, செவ்வாய் 5ஆம் இடத்துல, ராகு 5ஆம் இடத்துல. புரியுதுங்களா? இப்போ பிள்ளைகள் நலனில் கவனமாக இருங்க. உறவினர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போங்க. ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். அங்கே உறவுகளை ஒற்றுமைப்படுத்துகின்ற நிலை அங்கே இருக்கு.
கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சஞ்சாரம். உங்களுக்கு ஜீவனாதிபதி மனக்காரகனான சந்திரன், உங்களுக்கு ஜீவனாதிபதி அவர் தான். அவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். விடுமுறை நாளாக இருந்தால் என்னென்னா என்ன செய்யலாம் அடுத்து என்ன பண்ணலாம் இப்படி சிந்தனை வரும் உங்களுக்கு. அடுத்து திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மதியம் வரை பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சந்திரன். அப்போ இயல்பாகவே தேதி 1 அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கும் சம்பளம் வந்துடும். அப்போது லாபஸ்தானத்தில் சந்திரன்கின்ற போது வருமானத்திற்கு குறைவு இருக்காது, வருமானம் வந்து கொண்டு இருக்கும், கையில் பணப்பழக்கம் இருக்கும், அதிகபட்சமான நன்மைகள் நடக்கும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை விரயஸ்தானம். அப்போ வரவு வருது, செலவாகுது. அடுத்து சனிக்கிழமை உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். இந்த வாரம் ஒரு யோகமான வாரம், அதிர்ஷ்டமான வாரம், புதிய பாதை தெரிகின்ற வாரம். சனீஸ்வரனை ஒரு முறை சென்று வணங்கி வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். விருச்சிக ராசி நண்பர்களே, நிறைய போராட்டங்களோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ என்னன்னா, இந்த போராட்டம் எப்படி மாறப்போகுது, எப்படி விலகப் போகுது, அது சொல்லி ஆகணும் உங்களுக்கு. நான் சனி பகவான் இருக்கார் பாருங்க, அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து வந்தவர் 2.5 ஆண்டு காலமாக. அவர் அர்த்தாஷ்டமாக சனியாக சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்த்தார் 10ஆம் பார்வையா. இப்போ சனி பகவான் ஒரு ராசிக்கு பார்வை கிடைக்கின்ற போது செயல்கள் எல்லாம் மந்தமாகும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்க முடியாமல் போகும். தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், எல்லாவற்றிலும் நெருக்கடி ஏற்படும். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த வாரத்தில் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி 4ஆம் இடத்தை விட்டு அர்த்தாஷ்டம சனி விட்டு இப்போ பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு போக போகிறார். இப்போ நட்பாகத்தான் போக போகிறார். இன்னும் 5ஆம் இடத்துக்கு போகிற சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, அடுத்த 6 நாளில் அஸ்தமனம் ஆகுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாதங்கள் வக்ரம் ஆவார். அடுத்து குரு பகவானின் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கும். அதனால கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுடைய உழைப்பு ரொம்ப அவசியம். இப்போ உங்களுடைய உழைப்பு மிக மிக அவசியம். உழைப்பு, முயற்சி இருந்தால் நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும். இந்த நேரத்தில் சூரியன் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில், செவ்வாய் 4ஆம் இடத்துல, ராகு 4ஆம் இடத்துல. அப்போ உழைப்பு 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 நிச்சயமாக இருக்கும். வேலைபளு இருக்கும். இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், நேரம் இருக்காது. சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, தூங்குறதுக்கு நேரம் இருக்காது, வேலைபளு இருந்துகிட்டே இருக்கும் இந்த வாரத்தில். ஆனாலும் ஒரு திருப்தியான விஷயம், நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் பிள்ளைகள் நலனில் கூடுதலாக அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும். அடுத்த ஒரு அற்புதமான விஷயம், சுக்கிரனுடைய சஞ்சாரம். உங்களுக்கு அவர் தான் சப்தமாதிபதி, விரையாதிபதி அவர் தான். அவர் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல போய் உச்சமடைய போறார். இப்போ செல்வ வளம் என்பது அதிகரிக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், நிம்மதி இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். சரிங்களா? இந்த நிலைகள் எல்லாம் இருக்கிறது இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். அப்போ நிம்மதி, ஒரு ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, பெரியவங்களை சந்திக்கிறது, ஒரு சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மதியம் வரை 10ஆம் இடத்துல தொழில் மீது அக்கறை அதிகம் இருக்கும். வேலையில் அக்கறை கூடும். உங்களுடைய வேலை திறமை மதிக்கப்படும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை லாபஸ்தானத்தில் சந்தோஷமான நாளாக இருக்கும். சனிக்கிழமை உங்களுக்கு செலவுகள் காத்துட்டு இருக்கு. சனிக்கிழமை விரைய செலவு காத்துட்டு இருக்கு. இல்லை குடும்பத்துக்காக செலவு பண்ணுவீங்க. பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். கடந்த வாரங்களை விட இந்த வாரம் நன்மையான வாரமாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். தனுசு ராசி நண்பர்களே, ஒரு வெற்றி கோட்டில் வெற்றி பாதையில் பயணம் போயிட்டு இருக்கீங்க. என்னென்னா 2.5 ஆண்டுகளாக ஒரு நிம்மதியான சூழ்நிலை உங்களுக்கு இருந்தது. 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் சகாயஸ்தானாதிபதி சனி பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தார். அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த வெள்ளிக்கிழமை மார்ச் மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு சுகஸ்தானமான உங்களுடைய ராசிநாதனின் மற்றும் ஒரு வீடான மீன ராசிக்குள் சென்று சஞ்சாரம் பண்ண போகிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 4ஆம் இட சஞ்சாரம் என்பது அர்த்தாஷ்டம சனியின் காலம் என்று கூறப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. இந்த அர்த்தாஷ்டம சனியுடைய காலம் என்ன ஆகும் தெரியுங்களா? அவருடைய 10ஆம் பார்வை ராசிக்கு கிடைக்குங்க. எப்படி? சனி பகவான் சஞ்சரிக்கின்ற இடம் கூட சுபத்துவம் அடைந்த இடம் சில நேரத்தில். ஆனால் அவருடைய பார்வைகள் படுகின்ற இடங்கள் பாதிப்பிற்கு ஆளாகும். அவர் பார்வைக்கு இப்போ நீங்கள் ஆளாக போறீங்க. இதுதான் முக்கியம். எப்பயுமே சனீஸ்வரன் கோயிலுக்கு போனால் கூட என்ன பண்ணுவோம்னா, நேராக நின்று கும்பிட மாட்டோம், ஓரமாக நின்று தான் கும்பிடுவோம். அதுக்கு என்ன காரணம்? பார்வை நம்ம மேலே பட்டுடக்கூடாது. குரு பகவானின் பார்வை நம்ம மீது படக்கூடாதா, படாதான்னு இயங்குவோம்.
ஆனால் சனி பகவான் பார்வை வேண்டவே வேண்டாம்னு வணங்குவோம். புரியுதுங்களா? சனி பகவான் சஞ்சாரம், சனி பகவான் நல்ல கிரகம், அவரை போல் கொடுப்பவர் யாரும் கிடையாது. உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி, குடும்பாதிபதியும் அவர் தான், வாக்காதிபதியும் அவர் தான், சகாய ஸ்தானாதிபதியும் அவர் தான் உங்களுக்கு. அவர் இப்போ 4ஆம் இடத்துக்கு போறாரு. அர்த்தாஷ்டம சனி காலம் தொடங்குகிறது. அப்போ சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எதை விதைத்தோமோ அதை அறுவடை செய்தாக வேண்டும். இப்போ உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். உங்களுடைய செயல்களில் இத்தனை காலம் ரொம்ப வேகம் 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 இருந்து பாருங்க, அதில் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படலாம். மந்தக்காரகன் இல்லைங்களா? கொஞ்சம் மந்த நிலை ஏற்படலாம். உங்களையும் அறியாமல் கொஞ்சம் சோம்பல் ஏற்படலாம். உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றி மறையலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதே நேரத்தில் இந்த வாரத்தில் ராகு பகவான் நவம்பர் மாதம் வரையில் சகாயஸ்தானத்தில் தான் சஞ்சரிப்பார். அப்போ சனி பகவான் சஞ்சாரம் பாதகமாக இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில் வேறு விதமான சங்கடங்கள் வந்துவிடும் என்று பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா ராகு சஞ்சாரம் நவம்பர் மாதம் வரை 3ஆம் இடத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனும் இந்த வாரத்தில் 3ஆம் இடத்துல, செவ்வாயும் 3ஆம் இடத்துல. தைரியம், தன்னம்பிக்கை, வேகம், வீரியம், விவேகம் எல்லாமே இருக்கும். ஒரு கிரகம் தானே தடை போடுது, மற்ற 3 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். பயப்படாதீங்க, நல்லபடியாகவே இருக்க முடியும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. சுக்கிரன் உச்சமடைய போகிறார். உங்களுடைய பொலிவு, தோற்றம் கொஞ்சம் பளிச்சிடும். இந்த நேரத்தில் உங்களை மற்றவர்கள் பார்க்கின்ற அளவிற்கு உங்களுடைய ஒரு தோற்ற பொலிவு இருக்கும். ஒரு நிம்மதியான சூழ்நிலையோடு வாழக்கூடிய நிலை உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு அஷ்டமாதிபதியான சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் இடத்தை சந்திரிக்கிறார். சந்திராஷ்டமம். இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிந்தவரை வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். புதிய முயற்சிகள் வேண்டாம். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரை உங்களுக்கு பெரியவருடைய ஆசி கிடைக்கும், தெய்வ அருள் கிடைக்கும், எடுத்த வேலைகள் வெற்றியாகும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். உங்களை பற்றி மற்றவர்கள் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு உடைய செயல்பாடுகள் இருக்கும். சனிக்கிழமை லாப நாளாக, சந்தோஷமான நாளாக இருக்கும். இந்த வாரம் நன்மையான வாரமாகவே இருக்கும். ஒரு முறை திருவிடை மரத்தில் போயிட்டு வாங்க, சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மகர ராசி நண்பர்களே, ஒரு பெரிய நெருக்கடியிலிருந்து வெளியில் வரீங்க. ஒரு பெரிய நெருக்கடி, சாதாரண நெருக்கடி இல்லை. 7.5 ஆண்டு காலமாக எல்லாவற்றிலும் தடைகளையும், தாமதங்களையும், நெருக்கடிகளையும், போராட்டங்களையும் மட்டுமே சந்தித்து வந்த உங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் மூச்சு விட்டு இருப்பீங்க. ஆனால் எதிர்பார்த்த இலக்குன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த இலக்கை உங்களால் அடைய முடியாமல் போயிருக்கும். தடைகள் ஏற்பட்டிருக்கும், பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கும், போராட்டங்கள் உண்டாகியிருக்கும், வழக்குகள் ஏற்பட்டிருக்கும். ஒவ்வொரு காரணத்திற்காகவும் ஓடி ஓடி உழைக்க வேண்டியதாக இருந்திருக்கும். அடிக்கடி மருத்துவமனைக்கு போயிட்டு வர வேண்டியதாக இருந்திருக்கும் 7.5 சனி காலத்தில். இப்போ ஏன் 7.5 சனி பற்றி பேசுகிறேன்னா, சனி பகவானுங்கிற ராசிநாதன் தான். நான் அவர் தனி சிறப்புன்னு தெரியுங்களா? நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, நீ என்ன பாவம் புண்ணியம் செய்திருக்கிறாயோ அதற்கேற்ற பலன்களை உனக்கு நான் கொடுப்பேன். எப்படிங்க? எழுதி வைத்த நோட்டில் இருக்கின்ற பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பேரில் பெருசாக கருணையெல்லாம் காட்ட மாட்டார். நீ யாராக இருந்தால் இரு. ஏன்னா அந்த நல்வழிப்படுத்துகின்ற ஒரு கிரகம் சனீஸ்வரன். ஒவ்வொரு மனிதரையும் அவர்கள் நன்மை செய்திருந்தால் நன்மைகளான பலன்கள் கிடைக்கும். அவர்கள் தவறான பாதையில் சென்றிருந்தால், தவறுகளை அதிகபட்சமாக செய்திருந்தால், அவருடைய நட்பான காலத்தில் கூட சங்கடங்கள் தான் கிடைக்கும். சரி, இப்போ எதுக்காக பேசுகிறேன்னா, இந்த வாரம் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி 7.5 சனி முழுமையாக நிறைவடைந்து சகாய ஸ்தானத்திற்கு சனி பகவான் செல்கிறார். பொதுவாக இந்த 7.5 ஆண்டு காலம் பட்ட நெருக்கடிகள் எல்லாம் விலகி ஒரு நன்மையான நிலை உங்களுக்கு ஏற்பட போகிறது. இப்போ 3ஆம் இடத்திற்கு போகின்ற சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, அவர் பார்க்கின்ற இடங்களாலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். பிள்ளைகள் நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தின இந்த நேரத்தில் நீங்கள், புரியுங்களா? கொஞ்சம் தந்தையார் இருந்திருந்தால் கொஞ்சம் சங்கடங்களுக்கு ஆளாகலாம். கடந்த காலத்திலேயே அந்த சங்கடத்தை அவர் சந்திக்க வேண்டியதாக இருந்திருக்கலாம். இப்போ 9ஆம் இடத்துக்கு சனி பகவானின் பார்வை. தந்தையாரின் நிலையில் நிச்சயமாக சங்கடங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. உங்களுடைய நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாவற்றிலும் வேகமாக போகாதீங்க. உங்களுடைய விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ விரய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. திட்டமிட்டு செலவுகள் செய்வது நன்மையாக இருக்கும். இது யோகமான காலம். எப்போன்னா, நமக்கு ஒரு நல்ல காலம் வருகின்ற போது என்ன பண்ணுவோம்னா, தாம் தூம் செலவு பண்ண ஆரம்பிக்கும். இல்லை, எல்லா செயல்பாடுகளும் வேறு வர மாதிரி போயிடும். அது எதை பற்றி பின்விளைகளை பற்றி யோசிக்க மாட்டோம். இப்போ நல்ல காலம் உங்களுக்கு வருது.
உங்களுடைய வாழ்க்கையில் எதை இலக்காக வைத்திருக்கிறீர்களோ, எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நோக்கி போய்கிட்டு இருங்க. வேறு விஷயங்களை கவனத்தை செலுத்தினீங்கன்னா இந்த முன்னேற்றம் என்பது தடைப்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி, தொழிலை வளர்ப்பது பற்றி, அங்கே குடும்பத்தை முன்னிறுத்துவது பற்றி, இன்னும் மேலும் மேலும் வசதி வாய்ப்புகளை அதிகரிப்பது பற்றி, உடல்நிலையில் பாதுகாப்பாக இருப்பது பற்றி. அப்போ வேறு சங்கடமான விஷயங்களில் மனதை ஈடுபடுத்தினால் நிச்சயமாக சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த யோக காலம் புரிஞ்சுக்கிங்க. இந்த நேரத்தில் குடும்பஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, என்னதான் 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டாருனாலும் இந்த வார்த்தைகளின் நிதானமாக இருங்க. பண விவகாரத்தில் எச்சரிக்கையாக இருங்க. குடும்ப உறவுகள் இருக்கு இல்லைங்களா, அவங்கள முடிந்த வரையில் அனுசரிச்சுட்டு போங்க. அவருடைய வார்த்தைக்கு காது கொடுங்க. புரியுங்களா? மதித்து செல்வது என்பது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வார்த்தைகளின் நிதானத்தை காப்பது என்பது நட்புகளை பாதுகாக்கும். இல்லைன்னா எல்லாமே உடைஞ்சிடும். புரியுதுங்களா? அப்போ சனி பகவான் சஞ்சாரம் மட்டும் இந்த சாதகமாக இருக்கு. சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் உச்சம் அடைகிறார். வாழ்க்கை துணையின் பேச்சு உங்களுக்கு மேலும் நன்மை ஏற்படுத்தும். புரியுங்களா? இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உறவுகளோட ஒரு ஒற்றுமை இருக்கும், நட்புகளோடு ஒற்றுமை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில், திங்கட்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம். புரிஞ்சுட்டீங்களா? சந்திராஷ்டமம். அப்போ புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். தேவையற்ற வேலைகள் வரும், பிரச்சனை வரும், கவனமாக இருங்க. புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், நன்மைகள் அதிகரிக்கும். சனிக்கிழமை ஜீவனஸ்தானத்தில் அது வருமானத்தை அதிகரிக்கும், தொழிலை விரிவு செய்யும். யோகமான காலம்தான், ஆனால் கவனமாக செயல்படுங்கள். மீண்டும் அடுத்த வாரம். கும்பராசி நண்பர்களே, நிறையவே போராட்டத்தோடு தான் இருக்கீங்க. எந்த முயற்சி எடுத்தாலும் அங்கே ஒரு போராட்டம், எந்த வழி போகலாம் பார்த்தா அங்கே ஒரு தடை. அதுக்கு என்ன காரணம்? கடந்த 2.5 ஆண்டுகளாக ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வந்த சனி பகவான். சனி பகவான் ராசிநாதனாகவே இருந்தாலும் சரி, உங்களுக்கு கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர் சனி பகவான். ஜென்ம ராசிக்குள் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் தான். அப்போ ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சங்கடங்களை ஏற்படுத்தியிருப்பார். ஒரு தைரியம் கூட கொஞ்சம் கோழைத்தனம் வந்திருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருந்திருக்காது. தொழிலில் கூட ஒரு முன்னேற்றம் இருந்திருக்காது. ஆனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, ராசியை விட்டு சனி பகவான் விலகுவதே ஒரு நன்மை சொல்ல போகிறோம். புரியுதுங்களா? 2ஆம் இடமான மீனத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார், தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு. இந்த ஜென்ம சனி காலத்தில் இருந்த நெருக்கடி இந்த 2ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது இருக்காது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி. புரியுங்களா? அப்போ இந்த உழைப்பு அதிகரிக்குங்க. இப்போதான் உழைப்பு அதிகரிக்கும். சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். வருமானம் கூடுதலாகும். நல்லா புரிஞ்சுங்க. 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. அப்போ கர்மக்காரகன் சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கின்ற போது செய்து வரும் தொழிலின் காரணமாக, இவ்வளவு தொழில் மந்தமா இருந்துச்சு இல்ல, இப்ப தொழிலின் காரணமாக வருமானம் அதிகரிக்கும். 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். கூடுதலாக வருமானம் வரும், உழைப்பு அதிகரிக்கும், எல்லாவற்றையும் செய்வாரு. இந்த நேரத்தில் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்போ குடும்பத்தினரை முடிந்தவரை அனுசரித்து செல்வது 100% சரணாகதி தான். அங்க நீங்க சின்ன புள்ளி வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை போராட்டம் ஆயிடும். 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்துவார். வார்த்தைகளால் பிரச்சனைகளை உருவாக்குவார். புரியுங்களா? நீங்க வாழ பிறந்திருக்கீங்க, வாழ்க்கையில வெற்றி பெற பிறந்திருக்கீங்க, முன்னேற்றத்தை அடைய பிறந்திருக்கீங்க, மற்றவர்கள் மத்தியில் செல்வாக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிறந்திருக்கீங்க. அதற்கு தடையாக எதுவும் வந்துவிடக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க. ஒரு சாணக்கியத்தனமாக, நிதானமாக செயல்படுவதால் உங்களுடைய சிக்கல்கள் இல்லாமல் போகும், சங்கடங்கள் இல்லாமல் போகும், நெருக்கடிகள் இல்லாமல் போகும், வருமானம் உயரும், வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதை புரிஞ்சுக்க நீங்க ஆச்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ம ராசிக்குள்ள சூரியன், செவ்வாய், ராகு, ஒரு பதட்டம் பதட்டம் பதட்டம். இதை செய்யலாம், அதை செய்யலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், இதை செய்யறதுக்கு நேரம் இல்லை, அதை செய்ய நேரம் இல்லை. இப்படி ஒரு போராட்ட நிலையும் இருக்கு. நிதானம். ஏன்னா நரம்பு கோளாறுகள் வந்துடக்கூடாது. எதை உங்களால் செய்ய முடியுமோ திட்டமிட்டு செய்யுங்க. இந்த நேரத்தில் இந்த வேலை செய்யணும், இந்த வேலை காத்துட்டு இருக்கு, இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலை பிளான் பண்ணுங்க. அப்போ எல்லாம் ஜெயிச்சுடுவீங்க நீங்க. ஏன்னா சனி ராசி விட்டு போயிட்டார். அதுவே பெரிய வெற்றி உங்களுக்கு. இந்த நேரத்தில் விரைவில் குரு பகவான் வக்கிர நிவர்த்தி அடைவார் மார்ச் மாதம் 17ஆம் தேதி. அதன் பிறகு யோகம் தான் உங்களுக்கு. இது யோகத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். அதுக்கு தான் இந்த ஜாதகத்தை நாம் சொல்வது,
பலன்களை சொல்வது காரணம் அதுதான். இந்த நேரம் இப்படி இருக்கு, இந்த கிரகம் இங்க சஞ்சரிக்கிறாங்க, இது யோகமா இருக்கும், இது பாதகமாக இருக்கும், புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. ஏன் ஒரு மன்னரை வந்து சமஸ்தானத்துல வச்சிருந்தாங்க ஜோதிடர்களை, இந்த நேரம் எப்படி இருக்கு, இன்னைக்கு என்ன பண்ணலாம், அதுதான் வழிகாட்டுதல் தான் இது. அப்போ இந்த நேரம் நல்லா இருக்கு, சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கு, சுக்கிரன் உச்சமடைய போகிறார் உங்களுக்கு 2ஆம் இடத்துல மீனத்துல. அப்போ மனைவி சொல் வந்து உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். வார்த்தைகள் மட்டும் நிதானமா இருங்க, அது போதும். வருமானம் கூடுதலாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். புரியுதுங்களா? திங்கள் செவ்வாய் புதன்கிழமை மதியம் வரையில் நண்பர்களால் ஆதாயம், வாழ்க்கை துணையால் ஆதாயம், ஒரு முயற்சிகள் வெற்றியாவது. புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ள, புரிஞ்சுக்கங்க. புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகள் வேண்டாம். சனிக்கிழமை நிலைமை சீராயிடும். இந்த வாரம் உங்களுக்கு யோகமாகவே இருக்கும். சந்திராஷ்டம நாட்களை தெரிந்து கொஞ்சம் கவனமா செயல்பட்ட போதும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மீன ராசி நண்பர்களே, மோட்ச ராசி, 12 ராசிகளில் கடைசி ராசி, காலபுருஷ தத்துவத்தின் இறுதி ராசி. இந்த மீன ராசிக்கு ஒரு தனித்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் குரு பகவான் மற்றவர்களுக்கு அருளாசி வழங்கி அறிவுரைகள் வழங்கி வழிநடத்தக்கூடியவர். ஆனால் எப்போதுமே என்ன தெரியும் நடக்கும், மற்றவர்களுக்கு அறிவுரைகள் சொல்பவர்கள் தாம் அந்த அறிவுரைகள் படி வாழ முடியாதவர்களாகி விடுவார்கள். மற்றவங்களை நல்ல வழிகாட்டுவாங்க, நீ நல்லாரு, நீ நல்லாரு. ஆசீர்வதிப்பவர் பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதம் பெறுபவர் நன்றாக இருப்பார், ஆசீர்வதிப்பவர் சன்னியாசியாக தான் இருப்பார். அதுபோல தான் உங்கள் நிலைமையும். எல்லாருக்கும் நல்ல வழிகாட்டுவீங்க. அதே நேரத்தில் ஒரு முடிவு நீங்கள் எடுத்து விட்டால் அந்த இலக்கை அடையாமல் விட மாட்டீங்க. இது தேவை என்று முடிச்சுட்டா அதை நிச்சயமாக ஜெயிச்சிடுவீங்க, நீங்கள் அதில் சாதிச்சிடுவீங்க. எது தேவையாக இருக்கிறதோ, ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். அந்த காலம் வருகின்ற போது அந்த தேவை உங்களுக்கு பூர்த்தி ஆகும். சரி, இந்த நேரத்தில் என்ன நடக்க போகுது, எதுக்காக இவ்வளோ பேசணும்னா, இத்தனை 2.5 ஆண்டு காலமாக விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் நிறையவே நெருக்கடிகள், போராட்டங்கள், மன உளைச்சல், உடல் ரீதியாக பாதிப்பு, மருத்துவ செலவு என்றெல்லாம் ஏற்படுத்தி வந்த சனி பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கப் போகிறார் மார்ச் மாதம் 6ஆம் தேதி. அப்போ மார்ச் மாதம் 6ஆம் தேதி தொடங்கி வாழ்க்கையில் வேறு விதமான பாதை தெரிய ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா சனி பகவான் பார்க்கும் இடங்களை நீங்கள் யோசிக்கணும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிப்பவர் 3ஆம் இடமான சகோதர ஸ்தானத்தை பார்ப்பார், 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தை பார்ப்பார், 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்ப்பார். இங்கெல்லாம் புள்ளி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் நெருடல்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செய்து வரும் தொழிலில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கீங்களா, நேர்மையாக செயல்பட்டால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும். ஜீவனஸ்தானத்தை சனி பார்க்கிற, சனி கர்மக்காரகன். அதே நேரத்தில் நல்ல தகவலை சொல்லிடுறேன், உங்களுக்கு பயப்படாதீங்க. சனி பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்த 6 நாட்களில் அஸ்தமனமாக்கி விடுகிறார். அப்போ ஜென்ம சனியுடைய பலன்களை அவரால் வழங்க முடியாமல் போகும். அடுத்து கொஞ்ச நாள்ல குரு பகவானின் பார்வை கிடைச்சிடும் எங்க மீன ராசிக்கு, சனிக்கு. அடுத்து ஒரு 4 மாதம் சனிபன் வக்ரம் அடைவார். இப்படி ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னா 4 மாதம் வக்ரம், 1 மாதம் அஸ்தமனம், மற்ற காலகட்டத்தில் கடகத்தில் சஞ்சரிக்கின்ற போதும் கண்ணியில் சஞ்சரிக்கின்ற போதும் குரு பார்வைகள். அப்ப இந்த முறை மட்டும் மீனராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தில் மட்டும் பெருமளவில் பாதிப்புகளை அவரால் ஏற்படுத்த முடியாமல் போகும். ஏன்னா குருவுடைய பார்வை, புரியுங்களா? எப்பொழுது குரு பகவானின் பார்வை சனி பகவான் கிடைக்கிறதோ அவர் சுபத்துவம் அடைந்து விடுவார். அவரால் தீய பலன்களை கொடுக்க முடியாது, ஜென்ம சனிக்குரிய பலன்களை கொடுக்க முடியாது. பயப்படாதீங்க. இன்னும் சொல்லிக்கிட்டு வர, சூரியன் 12ஆம் இடத்துல, ராகு 12ஆம் இடத்துல, செவ்வாய் 12ஆம் இடத்துல. இந்த நோய் நொடிகள், உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள், டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், ஒரே அலைச்சல் இல்லை இருக்கும். கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்கும், புரியுங்களா? உடம்பை பாதுகாத்துக்குங்க. வெளியூர் பயணத்தை முடிஞ்சவளும் குறைச்சிக்கிட்டு வாங்க. இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் எடுத்த வேலைகளில் வெற்றி உண்டாகும். உங்களுக்கு எடுத்த வேலைகளில் வெற்றி உண்டாகும், நினைத்த காரியங்கள் நடந்தேறும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையில் ஒரு நட்பு வட்டத்தால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும், சந்தோஷமான நிலை இருக்கும். சனிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரத்தில் கடைசி நாளில் அன்னைக்கு மட்டும் எச்சரிக்கையாக இருங்க. ஒரு முறை திருவிடைமருதூர் போயிட்டு வாங்க. என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான், அந்த ராசிக்குள் சனி பகவான் வராரு. சனி குரு சேர்க்கை என்பது ஒரு பிரம்மஹத்தி தோஷத்தை உண்டாக்கிடக்கூடியது.
திருவிடைமலை போயிட்டு வாங்க, நெருக்கடிகள் விலகும். வாய்ப்பு இருந்தால், உங்களால் முடிந்தால் திருநள்ளாறு அல்லது திருக்கொள்ளிக்காடு அல்லது குச்சனூர் போயிட்டு சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு வாங்க, நெருக்கடிகள் விலகும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.